தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் பவர் பேங்க் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வித்து பேமெண்ட் ப்ரூஃபோட A to Z, அதாவது பார்த்திங்கன்னா சைனப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து வித்ரா எப்படி கொடுக்குறது, அதுலேருந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து, அதுவும் ஒன்றும் இல்லை 2 பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து. சரிங்களா? சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா விப்ரோ. இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்போட பேர். இதோட லிங்க் உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி, ஏன்னா இது போல் பார்த்திங்கன்னா புதிய ஆப்பு, வெப்சைட்டு, பேமெண்ட் ப்ரூஃபு, எது ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப் ஒர்க் ஆகலை, இதில் ஆஃபர் தராங்க, இதில் தரல, எது க்ளோஸ் ஆக போகுது, அனைத்து விதமான தகவலும் இதிலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பையே ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ வரணுன்னா பார்த்திங்கன்னா இந்த ஆப் நேற்று வந்தது, இன்றைக்கி ஒரு நாள் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் கிட்ட ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான். சரி, இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. சொல்லிட்டு நிறையா ஏற்கனவே. இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு மெத்தீரியலில் பார்த்துக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. அடுத்து இது என்னோட 2வது பேமெண்ட்டு, இன்றைக்கி எடுத்தது. சரிங்களா? 3ஆம் தேதி தான் இன்றைக்கி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்துடும் நினைக்கிறேன். முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சென்ட் பண்ணி விட்டுறேன். வித்ரா ஹிஸ்ட்ரி 2 எதுவும் பார்த்துக்கலாம் இதில். சரி, மெத்தீரியல் பார்த்துக்கலாமா? இதில் சைனப் போனஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி சொல்லியிருந்தேன் இல்லையா? 1ஆம் தேதி லான்ச் ஆச்சு. 1ஆம் தேதி நைட்டு லான்ச் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 லெவல் கமிஷன். ஃபஸ்ட் லெவல் 10%, 2வது லெவல் 3, அடுத்து 2% கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 58 ரூபா கிடைக்கும். ஸ்டார்டிங் அமௌண்ட்டுக்கு 58 ரூபா கிடைக்கும். அவர் எவ்வளோ அதிகமாக போகிறாரோ அதுக்கேற்றப்போல் உங்களுக்கு அமௌண்ட்டு மாறும். மினிமம் இன்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 580 ரூபா தான் இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 10 ரூபா, இந்த ஏற்கனவே 20 ரூபா இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த உள்ளே போகும்போது ரீசார்ஜில் போகும்போது 600 காட்டும். நீங்கள் வெறும் 580 ரூபா இல்லை 560 ரூபா போட்டு கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 108 ரூபா பார்த்திங்கன்னா தருவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 1380, இதுக்கு 272, 3480 ரூபா பண்ணிங்கன்னா 765 ரூபா பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸ்பெஷல் பேக் ஒன்று விட்டுருக்காங்க. 720 ரூபா போட்டால் 1000 ரூபா வரும் ஒரு நாள் கழிச்சின்னு. அந்த பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் 150 ரூபா டேக்ஸ் பார்த்திங்கன்னா 10%. முக்கியமான தகவல், இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. லான்ச் ஆன தேதியிலேருந்து அதிகபட்சம் ஒரு 10 நாள் ஒர்க் ஆகும்பா. அதனால் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்டு பார்த்து பண்ணுங்கள். இப்போ எப்படி சைன் அப் பண்ணுன்னு பார்ப்போம். லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. மொபைல் நம்பர், உங்களுக்கான பாஸ்வேர்ட், திரும்ப அதே பாஸ்வேர்ட், இந்த இடத்துல வித்ரா பாஸ்வேர்ட், ரெஃபர் கோடு போட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. OTP வராது. அடுத்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம். மினிமம் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து உள்ளே வந்தோடனே சைனப் போனஸாக 20 ரூபா பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெயின் பேக்கேஜில் மெயின் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த பேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நம்ம மெயினில் பார்த்திங்கன்னா 20 ரூபா இருக்கும். இப்போ ஃபோட்டோஸ் கொஞ்சம் மாறிச்சு, அதாவது அந்த மாதிரி வந்துச்சு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளானை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், பை பண்ணலாமான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லை, ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்ம ரீசார்ஜை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா 600 ரூபா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல அமௌண்ட் டைப் பண்ணிக்குவோம். நான் பார்த்திங்கன்னா 580 ரூபா டைப் பண்ணேன். நீங்கள் 560 ரூபா கூட டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சைனப் போனஸாக 20 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். தெரிலனா பார்த்திங்கன்னா இந்த 2 வீடியோ இருக்கும், அதில் கூட பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விபே ஹார்ட்னு இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த UPI ஐடி தான் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும். சரிங்களா? அதனால் காப்பி பெனிஃபிஷியரியா UPI அதை கொடுத்துருவோம். காப்பி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேடிஎம்குள்ளே வந்துடுவோம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், சேம் தான். நான் பேடிஎம்குள்ளே வந்துடுறேன். பேடிஎம்மில் வந்துட்டு 2 மொபைல் இருக்கு இல்லையா, இதை அழுத்திக்கிறேன். அழுத்திட்டு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது டைப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா
ப்ரொசீட் இதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், ஊர், அட்ரஸ், தெரு எல்லாம் வந்துடும். இப்போ பேன்னு கொடுத்துருவோம். பேன்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும். நம்ம 580 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பே 580 ரூபா இதை வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 90ன்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கீழே காப்பி பண்ணுற மாதிரி, அதாவது 12 நம்பர் இருக்கும், அதை காப்பி பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு காப்பின்னு இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். மறுபடியும் இதே பேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல இன்புட் பண்ண 12 டிஜிட் ஹேர்னு இருக்கும், அதாவது யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு. இதை வந்து அங்கே காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். மறுபடியும் கேட்கும் பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும். இப்போ கன்ஃபார்ம் சப்மிட் இதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் வந்துருச்சு, ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கங்க்ராச்சுலேஷன் அது வந்தது இல்லையா, அதே தான் இதில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நம்மக்கிட்ட வந்து 20 ரூபா இருந்தது. இப்போ 550 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம், 600 ரூபா ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளேயே ஹோமில் வந்துடுவோம். ஹோமில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிக்குவோம். மறுபடியும் வாங்கலாமா வேணுமான்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நம்ம பிளான் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, மெயினில் போய்ட்டோன்னே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். பிளான் ரெக்கார்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரீசார்ஜ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்கை இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மை பேங்க்னு இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய பேங்க்கில் எந்த பேங்க் கொடுக்க போகிறீங்களோ அதில் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் என்ன பேங்க்கோ, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோ இருக்குது, நான் தான் கொடுத்துருக்கேன். என்ன பேங்க்கோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, இது பேடிஎம் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு எதுவோ அதை கொடுத்துருங்க, பாஸ்புக்கில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன ஒரு நம்பரில் வந்து செட் பண்ணிங்க, இதில் வேணால் பண்ணலாம், வேறு நம்பரில் கூட செட் பண்ணிங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 6 இலக்கத்தில் செட் பண்ணிங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அடுத்து வித்ரா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 6 மணி வரையும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். எல்லாத்தையும் சொல்லிகிட்டே நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல தவறுதுன்னா உங்கள் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.